அவங்க இன்னொன்னு ஒரு விவாதம் ஒண்ணு வச்சிருக்காங்க. வாதம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, டிவிகேக்கு விஜய் அவர்களுக்கு வந்து வேகம் பத்தல அப்படின்றது. உண்மையிலுமே டிவிகே வேகம் பத்தலையா? இல்ல வேகமே இல்லன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் கண்டிப்பா நல்லா வேகமான ஆள் தான். வேகத்துக்குலாம் ஒரு பஞ்சமும் கிடையாது. ஆனா எந்த விஷயத்துல வேகம் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா வேகமா இல்லாத ஒரு ஆளால இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவலா இருக்க முடியாது. ஏன்னா பெரிய வேகம் இருக்கிறதுனாலதான் பெரிய உயரத்துல அவர் இருக்காரு. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிகெஸ்ட் ஸ்டார். விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளும் கூட, ரொம்ப கேஷுவலா விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவரோட ப்ரொஃபஷனை ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடிய ஆளும் கூட. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நுணுக்கமா கவனிக்கக்கூடிய ஆள். எப்பவும் சொசைட்டில பார்த்தோம்னா 2 விதமா ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட்டிவான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம எங்க போகணும், நம்மளோட இலக்கு என்ன, இதுலலாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க நேரத்தை ஈஸியாலாம் வேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து சும்மா போற போக்குல அப்படியே நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ விஜய் அந்த கேட்டகரி. அவர் ஒரு பர்பஸோட தான் எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு பண்றாருன்னா ஒரு தெளிவோட தான் அவர் பண்ணுவார். ஸ்டார்டிங்ல இருந்தே அதை கரெக்டா அவர் பண்ணனாலதான் இன்னைக்கு கரெக்டான ஒரு இடத்துக்கு வர. ஸோ அவர் கூட போட்டியா இருந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொருத்தங்களா காணாம போயிட்டே இருக்காங்க.